ஸோ ஐசிடியில வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ்ல வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த இயர்ஸ்ல வந்து இருக்குன்னு சொல்லி ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைமுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கன்செப்ட் ஆஃப் ஐசிடி. ஸோ ஐசிடி வந்து 2024ல வந்து எம்சிக்யூல வந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 1 மார்க்ஸ் தானே. ஸோ ரெண்டுக்கு 4 மார்க்ஸ் படி வரும். அண்ட் பார்ட் டூலையும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 100. ஸோ இதுதான் வந்து ஓவராலா வந்து இந்த சப்ஜெக்டுக்கு வர கொஸ்டின்ஸ்க்கு லிமிடேஷன். ஓகேவா எல்லாருக்கும்? ஸ்டார்ட் பண்ணுவோமா கிளாஸ்? ஓகே மேம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த ஓகே மாதிரி டீச்சர். ஐசிடின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஐசிடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நான் ஐடி படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடி வேற ஐசிடி வேற, அதுல இருக்கிற 2 டிஃபரன்சியேஷன் நீங்க விளங்கிக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க தகவல் தொழில்நுட்பத்தோட கம்யூனிகேஷனையும் ஜாயின் பண்ணி படிக்க போறீங்க. அதாவது என்னன்னு சொன்னா நீங்க டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவீங்க, சேவ் பண்ணுவீங்க, ப்ரொசஸ் பண்ணுவீங்க, கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே சேர்ந்ததுதான் வந்து இந்த ஐசிடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐசிடி சிஸ்டத்துல பேசிக்கே வந்து டேட்டா தான். ஸோ டேட்டா வச்சு தான் நம்ம வந்து இவ்வளவு ஒர்க்கும் பண்றோம். ஸோ என்னதான் கலைக்கிறதா இருந்தாலும் சரி, என்னதான் வந்து கம்யூனிகேட் பண்றதா இருந்தாலும் சரி, என்னதான் ப்ரொசஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பேசிக் வந்து டேட்டா தான். ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து டேட்டா இல்லாம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ யூசர் இன்புட் கொடுத்தா தான் அதை வச்சு மேலதிகமான ஒர்க்களை பார்க்கலாம். ஓகே. ஸோ இது நார்மலா நம்ம படிக்க போற பாடத்துக்கு ஐசிடி என்னங்கிறதுக்கான இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கு. கிளியர் தானே எல்லாருக்கும்? சும்மா நார்மலா ஐசிடி என்னன்னு சொல்லி. ஐசிடின்னு சொன்னா தனியா வந்து கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, அது போனா இருக்கலாம், என்னவாவும் இருக்கலாம். நம்ம என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றோமோ அவ்வளவுமே வந்து ஐசிடி தான். ஸோ நம்ம என்னத்தை இப்ப பாக்குறோமோ, என்ன டிவைஸ் பாக்குறோமோ, என்ன சிஸ்டம் பாக்குறோமோ, அது எல்லாமே வந்து ஐசிடிக்குள்ள கன்சிடர் பண்ணப்படும். ஸோ நம்ம சொன்ன ஐசிடி பேசிக் வந்து டேட்டா. ஸோ டேட்டா இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்ப டேட்டானா என்ன? டேட்டானா தரவுண்டா என்ன? ஸோ தரவுட டெபினிஷன் தான் இப்படித்தான் வரும். வேறு வேறு எழுத்துக்கள், கருத்தளிக்கப்படாத எண்கள், சொற்கள், குறியீடுகள், வரையறைகள் ஆகியவை தரவுகள் எனப்படும். அதாவது என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இப்ப எழுத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆள் நேம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற ஈச் வேர்ட்ஸ் வந்து தனியே எடுத்தா அதுக்கு மீனிங் வராது. பட் இதே வந்து ஜாயின் பண்ணி நம்ம ரீட் பண்ணோம்னு சொன்னா அது அவரோட நேமா வந்து கன்சிடர் பண்ணப்படும். இது எல்லாரும் எக்ஸப்ட் பண்றீங்களா இல்லையா? வேர்ட்ஸ் வந்து செப்பரேட்டா இருக்கக்குள்ள வந்து நம்மளால வந்து மீனிங் ஒன்று எடுக்கல. பட் ஜாயின் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு மீனிங் எடுக்கல. எக்ஸப்ட் பண்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஆக்டிவா இருக்கிறீங்களா செக் பண்ணுங்க. குயிக்கா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. வேர்ட்ஸ் வந்து தனியே இருக்கக்குள்ள வந்து மீனிங் வராது. ஜாயின் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா மீனிங் வரும். Correct தானே? சரி, ஓகே. சோ அதுதான் வந்து தரவு. தனியே இருந்தா அது தரவா இருக்காது. சோ அது வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, அதாவது லெட்டர்ஸ் மட்டும் இல்ல, அது தனியா ஒரு எண்களாக இருக்கலாம். இப்போ ஒரு 25 சொன்னா நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், இது என்னத்துக்கான எண்? இது என்ன கன்சிடர் பண்ணுது? இது நான் ஒரு டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணியா இல்ல ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணியா கால்குலேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்போம். சோ அது மாதிரி கமல்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்த மட்டும் சொன்னா இவர் யாரு, எங்க இருக்காரு, இவரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா நம்ம சொல்ல வேண்டி வரும். சோ இதுதான் தனியா ஒரு தரவு இருந்தா அதை வச்சு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. சோ இதுதான் வந்து இதுல டெபினிஷன். வேறு வேறு எழுத்து கருத்தளிக்கப்படாத எண்கள், சொற்கள், குறியீடுகள், வரையறைகள் ஆகியவை தரவுகள் எனப்படும். சோ எப்பவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் வாரேன்னு சொன்னா அதோட பேசிக் வந்து டேட்டா ஒன்று வேணும். டேட்டா இருந்தா தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள்ற மா நிலையை காண போறோம், அதாவது ஸ்கூல்ல வந்து டோட்டல் மார்க்ஸ் காண போறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தனித்தனி பாடத்துல வந்து மார்க்ஸ் வேணும்.
ஸோ மார்க்ஸ் வந்து டேட்டா, நம்ம கூட்டி அதை ஒரு டோட்டலா எடுக்கிறது, டோட்டல் மார்க்ஸ் எடுக்கிறது வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் வாரேன்னு சொன்னா வந்து டேட்டா இல்லாம இன்ஃபர்மேஷன் வராது. அண்ட் ஐசிசி சிஸ்டத்தை பொறுத்தளவுல வந்து எதை செய்ய போறேன்னாலும் வந்து டேட்டா இல்லாம செய்ய முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து டேட்டா டிரைவன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கிளியரா இது? தரவேண்டா என்னன்னு சொல்லி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கிளியரா ரியாக்ட் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா செய்யுங்க. நீங்க எவ்வளவுக்கு ஸ்பீடா இருக்கிறீங்களோ அவ்வளவு கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணே இல்லை. ஓகே. சோ கிளியர் இல்ல மேம். இப்ப டேட்டாவோட என்னன்னு பாத்துருக்கோம். சோ டேட்டாவை வந்து ரெண்டு வகையால பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னமா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கேக்குதா? ஹலோ, ஆடியோ எல்லாருக்கும் கேக்குதா? ஓ மேம் கேக்குது. ஆனா முதல்ல கொஞ்சம் வாய்ஸ் கிளியர் இல்ல மேம். இப்போ ஓகேவா? ஓ மேம் இப்ப ஓகே. சோ டேட்டா வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். சோ டேட்டா வந்து டூ டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்று வந்து அளவு தரவு, இன்னொன்று பண்பு தரவு. அதாவது என்னன்னு சொன்னா ஒரு சில தரவுகளை வந்து அளக்கலாம், அளந்து ஒரு தரவை எடுக்கலாம். இன்னும் சில தரவுகளை வந்து அதுல குணம் அடிப்படையில பண்பு அடிப்படையில பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி வச்சுக்கோங்க. சோ இதை வந்து ஒரு பண்பு அடிக்கலாம். இது வந்து அளக்கக்கூடிய ஒரு டேட்டா. சோ அளவு தரவு அப்படின்னு சொன்னா வந்து இவை எந்த அளவில் எடுத்து காட்டக்கூடிய அல்லது அளவிடக்கூடிய தரவு. சோ இந்த அளவு தரவு வந்து நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கு, எவ்வளவு நம்பர்ஸ்ல எடுக்கக்கூடிய தரவுகள் தான் வந்து அளவு தரவுன்னு சொல்லுவோம். இத்தரவுகளை வரிசைப்படுத்தல், கணித செயற்பாடுகள், அதாவது கூட்டல் கழித்தல் வேலையில செய்ய முடியுமா? சோ ஏறு வரிசை இறங்கு வரிசைப்படுத்தலாம். அடுத்தது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வேலைகளை செய்யலாம். அது மாதிரி பாருங்க, பண்பு தரவு அப்படின்னு சொன்னா இது ஒரு ஒப்ஜெக்டிவா இருக்கு. ஒரு கூடத்தை சொல்றதாவோ, ஒரு நிறங்களை சொல்றதாவோ, ஒரு டைப் சொல்றதாவோ இருக்கு இந்த தரவுகள். சோ இந்த தரவுகளை வந்து நம்ம கல்குலேஷன் ஒர்க்ல எடுக்கலாம். சோ இத வந்து டேட்டா டைப்பை வந்து டூ டைப்பா பிரிக்கலாம். குவான்டிட்டி டேட்டா, குவாலிட்டி டேட்டா. சோ உங்களுக்கு தெரியும், குவான்டிட்டி அளவு, அளவண்டா எண்ணி எடுக்கக்கூடிய அளவுகளா இருக்கு. குவாலிட்டின்னு சொன்னா வந்து அதுல குணங்களை. இது ரெண்டும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க பாப்போம். டேட்டா டைப் தரவுகள வகை ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்கக்கூடியது இதுதான். பண்பு தரவு, அளவு தரவுன்னு சொல்லி வரும். ஓகேவா? கிளியரா உங்களுக்கு இது? ஓ மேம். ஓகே. சோ அடுத்ததான் வந்து தரவுகள பண்பு. தரவுண்டா எப்படி இருக்கணுங்கிறத சொல்றேன். சோ தரவு எப்படி இருக்கணும்னு சொன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். சோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, சோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இத்தனை பாடத்துல இவ்வளவு மார்க்ஸ் டோட்டலை தாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பாடத்துக்குரிய மார்க்ஸ் இருக்கோ அத்தனை பாடத்தையும் கொடுத்தா தான் டோட்டல் வரப்போகுது. சோ அந்த எத்தனை பாடம் இருக்கிறங்கிறத சேகரிக்கும் நம்ம. சோ தரவுங்கிறது வந்து சேகரிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது, ஒழுங்கிலிருந்து பிரிதொரு ஒழுங்கிற்கு கொண்டு செல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மெட்ஸ், சயின்ஸ், ஐசிடி அப்படி மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தனித்தனியா மார்க்ஸ். இதை வந்து ஒரு கால்குலேஷன் பாட்டு கொண்டு போறது, அடுத்தது டிலே கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு செக்ஷனை கொண்டுட்டு போறேன். சோ ஒரு தரவை வந்து இன்னொரு ஒரு ஒழுங்குக்கு இன்னொரு ஓர்டருக்கு கொண்டுட்டு போறது வந்து தரவோட ஒரு பண்பா இருக்கு. அண்ட் அதை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது ஸ்டோர் பண்ண இயலா அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி மாறிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ஸ்டோர் பண்ண இயலாம். ஒரு ஃபிக்ஸட்டா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மார்க்ஸ் தான் இந்த டேர்முக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஃபிக்ஸட்டா இருக்கும். இருந்தா தான் வந்து அது தரவோட பண்பா இருக்கும். ஏன்னா மாறிட்டு தரவு இருந்துச்சுன்னு சொன்னா
தகவலா மாத்த இயலாது. சோ இதுதான் பேசிக் தரவுட பண்பாடு நம்ம கால்குலேட் பார்க்கக்கூடியது. இதுல ஏதாச்சும் doubts இருக்கா? வேற கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். தரவண்டா எகெயின் இப்படித்தான் எக்ஸ்பிளைன் இருக்கணும்னு பண்ணுங்க. சொல்லி வேற ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா யாருக்கா? விளங்கலமா? என்ன சொன்னீங்க? எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன விளங்கல என்ன சொன்னீங்க? ஹலோ. எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்யா? டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்யா? யா. ஓகே. சோ ஒரு டேட்டாட ஒரு பண்பு எப்படி டேட்டாண்டா எப்படி இருக்கணும்னு சொன்னா அது கலெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அண்ட் அதை வச்சு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அண்ட் வந்து அது ப்ராப்பரா துல்லியமா இருக்கும். ஸோ கரெக்டா இருந்தா தான் வந்து அதை வந்து ஒரு கல்குலேஷன் அதாவது ப்ராசஸிங்க்கு எடுக்கல. ஸோ டேட்டா எவ்வளவுக்கு ப்ராப்பரா இருக்குதோ அது மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பரா இருக்கும். ஸோ நம்ம டேட்டாவே கலெக்ட் பண்ணது ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஃபைனலா எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனும் வந்து ராங்கா தான் இருக்கு. இப்போ ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் தரோட பண்பா இருக்கு. கிளியரா? ஓகேவா? கிளியரானா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். கிளியர் சொல்லுங்க. டீச்சர். ஓகே. கிளியரா? ஓகே. சோ இப்போ வந்து இவ்வளவு நேரமும் பார்த்தது வந்து நம்ம ஒரு பேசிக் ஐசிடி அதுவும் டேட்டாட பேசிக் பார்த்தோம். சோ இப்பதான் வந்து நம்ம ஏ லெவல்ல மெயின் பார்ட் தரவுல மெயின் பார்ட்டுக்கு ஜம்ப் பண்ணோம். சோ தரவு வட்டம் அதாவது டேட்டா லைஃப் சைக்கிள்ங்கிறது ஒரு செக்ஷனா இருக்கு ஏ லெவல் சப் யூனிட்ல. சோ தரவு வட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தரவை எடுக்கிறது, அது தரவை ப்ரோசஸ் பண்றது, அந்த தரவை யூஸ் பண்ணிட்டு அதை த்ரோ பண்றோம். சோ இதுதான் பேசிக்கா ஒரு தரவை வச்சு நம்ம செய்ய போறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கிரேட் 11ல ஒரு ஐசிடி பாடத்து அதாவது ஒரு கிரேட் 11 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. சோ இந்த கிரேட் 11 மார்க்ஸ்ல வந்து டேர்ம் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஒரு டேர்முக்கு வைக்கிற எக்ஸாம் வந்து அதாவது அந்த மார்க்ஸ்ல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் இன்னொரு டேர்ம்ல அதே மார்க்ஸ் எடுக்க மாட்டீங்க. சோ ஒரு டேர்ம்ல எடுக்கிற மார்க்ஸ் அந்த டைமுக்கு டோட்டல் பண்ணி சராசரி கண்டு நிலையை எடுத்து அதோட அந்த டேட்டா வந்து முடிச்சிடும். இனி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிடலாது. சோ ஒரு டேட்டா வந்து ரீயூஸ் ஆகிட்டு இருந்ததுக்கு பிறகு அந்த டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சோ இதுதான் நார்மலா ஒரு டேட்டா லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். சோ டேட்டா லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம டேட்டாவை எடுக்கணும். சோ அதுதான் வந்து கிரியேஷன் ஆஃப் டேட்டா. அது எப்படி எடுக்கலாம்? ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்வியூ வச்சு எடுக்கலாம். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொன்னது வந்து மார்க்ஸ். ஸோ வெளியில நம்ம வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? அந்த டேட்டா கலெக்ட் பண்றதுக்கான இன்டர்வியூ வச்சு பார்ப்போம், யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்ப்போம். சோ என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் வந்து ஒப்சர்வ் நம்மளே வந்து அவதானிச்சு பார்ப்போம் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணது. சில டைம் வந்து கொஸ்டின் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ல ஏதாச்சும் டேட்டாஸ் கலெக்ட் பண்றேன்னா பிள்ளைகள்ட்ட வந்து கேள்வி கேட்டு பார்ப்பாங்க. ஸோ இன்னும் சிலர்கள் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம்களை சென்ட் பண்ணி அது மூலமா டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? டேட்டாஸ் கலெக்ட் பண்ற மெத்தட்ஸ். பார்த்திக்கிறோம். ஓகே. ஸோ இப்படித்தான் இன்னும் பல டைப்ஸ் இருக்கு டேட்டாஸை கலெக்ட் பண்றது. சோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ். இன்டர்வியூ வச்சு பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம், கொஸ்டின் பண்ணி பார்க்கலாம், சர்வேஸ் கொடுத்து பார்க்கலாம், முன்னுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணலாம் டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த சினாரியோவை வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்கூல்ல வந்து லைப்ரரி வந்து மெனுவலா தான் நீங்க எழுதி எடுத்துட்டு வாரீங்க. நான் இந்த புக்கை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புக்ல வந்து சைன் பண்ணி தான் எடுத்துட்டு வாரீங்க. இப்போ அந்த சிஸ்டம் இருக்கா இல்லையா? அது சொல்லுங்க பாபு. ஸ்கூல்ல அந்த சிஸ்டம் இருக்கா இல்லையா? இருக்குது. லைக் சொல்லுங்க. ஓகே.
இப்போ உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வருது என்னன்னு சொன்னா, நீங்க வந்து லைப்ரரியில இப்படி மெனுவலா சிக்னேச்சர் பண்ணி எடுத்துட்டு வரத வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ண போறோம். சோ உங்களுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணித்தாங்க கேக்குறாங்க. சோ இப்ப நீங்க உங்களுக்கு என்ன தேவை? ஏன் நீங்க கையால எழுதுற கொப்பியில கையால எழுதி சைன் பண்ணிட்டு வாரத்தை வந்து ஏன் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணுங்கிறது உங்களோட சிஸ்டம். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும். ஏன் செய்ய போறீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? எத்தனை புக்ஸ் இருக்கு? எங்கெங்க இருந்து புக்ஸை கலெக்ட் பண்றீங்க? சோ இவ்வளவு டேட்டாஸும் தேவை. சோ இவ்வளவு டேட்டாஸும் தேவை அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்களோட பிரின்சிபல்கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ்ட, அடுத்து டீச்சர்ஸ்ட எல்லாத்தையும் வந்து இன்டர்வியூ எடுத்து பார்க்கணும். இன்டர்வியூ எடுத்து பார்த்து உங்களுக்கு இன்னும் வந்து கிளியரா வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க சும்மா போயிருக்கிற டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கக்குள்ள ஒப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போய் கொஸ்டின் பண்ணிடும். உங்களுக்கு ஏதாச்சும் மாத்தணுமா? இந்த சிஸ்டம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? யாராச்சும் ஹெல்ப்புக்கு வேணுமட்ட மாதிரி தோணுதா உங்களுக்கு புக்ஸ் எடுக்கிறதுக்கு? சோ அப்படி கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கணக்கெடுத்தும் பார்க்கலாம். சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம். வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இப்படி மெனுவலா சிக்னேச்சர் பண்ணி புக்ஸ் எடுத்துட்டு வருது ஓகேவா இருக்கு? யார் யாருக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டா இருந்த நல்ல குயிக்கா வேலையை முடிச்சுட்டு நாங்க புக்ஸ் எடுத்துட்டு வந்துடலும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து ஒரு சர்வே கொடுத்து நீங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணிடணும். இப்படி எல்லாம் செய்யணுமா இல்லாதா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணு? வேணும் டீச்சர். ஓகே ஓகே. ஸோ இப்படியான டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் தரவு வட்டத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேட்டா தரவை வந்து உருவாக்குறது இல்லாட்டி பெற்றுக்கொள்ளும் நிர்வாகிக்கிறது. அதாவது கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வந்து நம்ம குழப்பி ஒரு அன்ஆர்டர்ல நம்ம எடுத்திருப்போம். ஸோ அந்த அன்ஆர்டர்ல எடுத்ததை வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் பண்றதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எடுத்த டேட்டாஸை வந்து சரி பார்க்கணும். இதுல எது எது தேவை எது எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெலிடேஷன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வெளியில லைப்ரரியிலே பார்த்துக்கொள்றோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு டேட்டாவும் உங்கள்கிட்ட வந்து இருக்கும். பட் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணது ஸ்கூல்ல மாத்துறதுக்கு தான். மெனுவலா இருக்கிறது கம்ப்யூட்டரைஸ்டா மாத்துறது. ஸோ வேற லைப்ரரியில பார்த்துக்கொள்றங்கிற டேட்டா தேவையில்லை அவங்களுக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து தேவையில்லைன்னு சொன்னா ரிமூவ் பண்றது. இதெல்லாமே வந்து தரவு சரி பார்க்கறங்கிற ஸ்டேஜ்ல வரும். And தேவையான தரவுகளை வந்து நீங்க சரி பார்த்ததுக்கு பிறகு அதை வந்து சேமிச்சு வச்சிருக்கோம். சேமிச்சு வச்சதுக்கு பிறகுதான் நீங்க இப்போ ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண போகல, அதாவது கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ண போகல, இதுக்கு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணும். ஓகேவா? இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? கிளியர் டீச்சர். ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா உடனே கேளுங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ நீங்க வந்து எடுத்துட்டீங்க, டேட்டாஸ் எடுத்துட்டீங்க, நீங்க சாஃப்ட்வேரோட ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்க டேட்டாஸ் எடுத்த டேட்டாஸ் தேவையில்லை. ஏன்? அதுல இருந்து ஒரு டிசிஷன் எடுத்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ அந்த டேட்டாஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விடலாம். ஸோ அந்த டேட்டா இனி தேவையில்லை. இனி என்ன தேவைப்படும்? உங்கள்ட்ட கம்ப்யூட்டரைஸ்டா நீங்க கொடுத்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற இஷ்யூஸை மட்டும்தான் வந்து நீங்க கிளியர் பண்ணி அடுத்த ஆள் கொடுப்பீங்க. ஸோ பழைய மெனுவலா செஞ்சு அந்த டைமுக்கு இருந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த டேட்டாஸ் வந்து டிலீட் பண்ணலாம். அதுதான் மூணாவது. ஃபர்ஸ்ட்டுக்கு டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவீங்க, அதை மேனேஜ் பண்ணுவீங்க, வர தேவையில்லாத டேட்டாஸை வந்து ரிமூவ் பண்ணுவீங்க. ஸோ பயனற்ற தரவுகளை நீக்குறது. பாருங்க, ரீட் பண்ணி பாருங்க. பயனுள்ளதா பயனற்றதா என்பது தேவையை பொறுத்தே அமையும். வணிக தீர்மானங்கள் பல தற்போதைய தரவுகளை அடிப்படையாக கொண்டே மேற்கொள்ளப்படுகின்றது. வானிலை அவதானிப்பு நிலையங்கள் போன்றவை நீண்ட கால தரவுகளை சேமித்து வைத்துள்ளார்கள். மாணவர்களாகிய நீங்களும் நீண்ட காலமாக பரீட்சைகளில் வந்த வினாக்களை செய்து பரீட்சைக்கு தயார்படுத்தினால் தான் சிறந்த பெருவேற்றினை பெறலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு மேலதிகமான ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னா, தரவு வட்டம்னு சொன்னா அதுல 3 ஸ்டெப் இருக்கு. ஒன்று டேட்டா கிரியேஷன், ரெண்டாவது டேட்டா மேனேஜ்மெண்ட், அண்ட்
தேர்ட் ஒன் ரிமூவ் அப்சல்யூட் டேட்டா. ஓகேவா? கிளியர் எல்லாருக்கும்? கிளியர் Yes, நிறைய teacher. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நிறைய கிளியர்னு சொன்னா ரியேட் பண்ணீங்கன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். ஓகே. ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்களை மட்டும்தான் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கினாலே உங்களுக்கு பேப்பர்ஸை பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ ரெண்டாவது பார்க்க அடுத்த செக்ஷன் பார்க்க போறது வந்து பிக் டேட்டா. அதாவது டேட்டாட என்னன்னு பார்த்துட்டு அதாவது டேட்டாட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அடுத்தது டேட்டாட லைஃப் சைக்கிள் பார்த்துட்டு அடுத்தது பார்க்க போறது வந்து பிக் டேட்டா. பிக் டேட்டா சொன்னா நம்ம இப்ப குறுகிய டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப எடுத்த லைப்ரரி சிஸ்டத்துல பட் இதே வந்து வேர்ல்டு வைல்டாவோ இல்ல நம்ம சிட்டி அதாவது நம்ம இது மட்டும் லொகேஷன் மட்டும் செய்யறேன்னு சொன்னா கொஞ்சம் டேட்டாஸ் வந்து கூடுதலா வரும். ஸோ நம்மள்ட்ட சிக்கலான டேட்டாஸும் வரும். ஸோ அதை வந்து வெலிடேட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபார்முக்கு எடுக்கிறது வந்து கொஞ்சம் டைமும் எடுக்கும், பல இஷ்யூஸும் இருக்கு அதுல. ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ் தான் வந்து பிக் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ பாருங்க டெஃபினிஷன். பிக் டேட்டா என்பது மிக பெரிய அளவில் மிக வேகமாக பல்வேறு வடிவங்களில் உருவாகும் தரவுகளின் தொகுப்பாகும். அதாவது என்னன்னு சொன்னா இந்த டேட்டாஸ் வந்து பெரிய அளவுல இருக்கு, குயிக்கா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்பவே டஃப்பான விஷயம். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் சொல்றது வந்து பிக் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக் டேட்டா எப்படியான ஒரு ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னா 5V அப்ப வச்சிருப்பாங்க. இந்த பிக் டேட்டா என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கும் சார்? ஒன்று வந்து வால்யூம் அப்படின்னு சொன்னா அதிக அளவுல இருக்கிற டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக் ரெக்கார்ட்ஸை பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும், அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வரும். அண்ட் யூடியூப் வீடியோஸும் அதே மாதிரி தான். ஒரு நாளைக்கு மட்டும் சரி ஒரு யூடியூப் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் யூடியூப்லேயே வந்து அவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பிக் டேட்டாக்கெல்லாம் வரும். அண்ட் அடுத்தது வந்து வெலோசிட்டின்னு சொன்னா ஒரு தரவு உருவாகுற வேகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூபர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து எவ்வளவு குயிக்கா அவர் வீடியோ அப்லோட் பண்றாரோ அவ்வளவு குயிக்கா அவரோட வியூஸ் வந்து கூடும். ஸோ இது எல்லாமே வந்து குயிக்கா நடக்கக்கூடிய வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள் லைவா வந்து ஜிபிஎஸ் டேட்டா கால்குலேட் பண்றது. ஜிபிஎஸ் சொன்னா ஒரு லொகேஷனை ட்ரேஸ் பண்றது வந்து ஜிபிஎஸ் டேட்டா. ஸோ எவ்வளவு குவிக்கா வந்து அந்த ஜிபிஎஸ் கால்குலேட் பண்ணுங்கிறது தான் அந்த டேட்டாஸ் தான் வந்து பிக் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் செய்யறது, அடுத்தது வந்து சோசியல் மீடியா அப்டேட் பண்றது ஒரு ப்ராப்பர்ட்டியா கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது வந்து இந்த பிக் டேட்டால இருக்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து வெரைட்டி. அந்த வெரைட்டி சொன்னா இந்த டைப் Teacher, voice clear இல்ல. ஒரு டெக்ஸ்டா இருக்கலாம், ஒரு இமேஜா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், ஆடியோவா கூட இருக்கலாம். சொன்னா அந்த பிக் டேட்டால இருக்கிற நம்பகத்தன்மை குறிக்கிற இது பிக் டேட்டால இருக்கிற நாலாவது பி. ஓகேவா? Okay, teacher.
ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ. ஹலோ. ஆடியோ கிளியரா? What is it? ஹலோ. ஹலோ. ஆமா. ஸ்ட்ரக் ஆயினா சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து 5 வியூஸ் ஆஃப் பிக் டேட்டா. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து வேல்யூ, அதாவது நம்ம எடுக்கிற தரவுல இருந்து கிடைக்கிற பயன். ஸோ ஒரு பிக் டேட்டால வந்து ஒரு வேல்யூ இல்லாம எடுத்தோம்னு சொன்னா அது யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ஸோ அந்த பிக் டேட்டால வந்து வேல்யூ இருக்கணும், வெலோசிட்டி இருக்கும், வெரைட்டி இருக்கும், வெராசிட்டி இருக்கும், வேல்யூ இருக்கு. ஓகே. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிக் டேட்டாஸ்லயே வந்து டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் வந்து ஸ்ட்ரக்சர்ட், அதாவது கட்டமைக்கப்பட்டதா இருக்கும். அண்ட் அரைவாசி வந்து கட்டமைக்கப்பட்டதா இருக்கும், அதாவது செமி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர்டு ஒர்க்ல வந்து நம்ம யூஸ் பண்ற டேட்டாபேஸ் டேபிள்ஸ் வந்து
நம்ம ஒரு ஒழுங்கா நேர்த்தியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் அதே மாதிரி செமி எடுத்து கொஞ்சம் modify பண்ற மாதிரி இருக்கு. செமி ஸ்ட்ரக்சர்ட் பிக் டேட்டாஸ். அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ற நார்மலா தரவு போஸ்டா கூட இருக்கலாம். அதை எடுத்து நம்ம இன்னும் modify பண்ணி நமக்கு தேவையான மாதிரி மாத்திக்கணும். ஸோ இதுதான் வந்து பிக் டேட்டாஸ் டைப்ஸ். ஸோ நம்ம பிக் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்னென்ன பார்த்திருக்கேன்? பிக் டேட்டானே பிக் டேட்டாட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் பிக் டேட்டா. ஓகேவா எல்லாருக்கும் கிளியரா? கிளியரா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஹலோ, Teacher. சொல்லுங்க, பேசுங்க. கிளியரா எல்லாம் இருக்கா? ஓகே. சோ அடுத்ததான் வந்து இந்த பிக் டேட்டாஸ்லும் சரி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி வந்து யூஸ் இல்லாம வந்து ஒரு விஷயம் செய்யக்கூடாது. ஓகே. சோ அதுல யூஸ் என்ன வந்து வணிகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கூட வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கிறது. கஸ்டமர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கிறது. அடுத்தது வந்து போஸ்டுகள், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, இதெல்லாமே வந்து பிக் டேட்டாஸ்ல யூஸ் பண்ற யூசர்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மெடிக்கல் அதுல வந்து இதுகளை வைரஸ்களை கண்டுபிடிக்கிறது, அதாவது நோயாளிகளோட பதிவுகளை பகுப்பாய்வு செய்யறது, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பிக் டேட்டாஸை யூஸ் பண்ணி செய்யும். அதாவது இந்த வணிகத்தை பொறுத்தளவுல, மருத்துவத்தை பொறுத்தளவுல பெரிய அளவுல வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணப்படும். ஸோ இதைத்தான் வந்து உதாரணத்துக்கு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி கல்வி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு ஓவராலா ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து டெலெக்டை வந்து அனலைஸ் பண்றது, ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி அனலைஸ் பண்றது எல்லாமே வந்து வரும். அண்ட் அதே மாதிரி தான் பொலிட்டிக்ஸ்லயும் வந்து அரசியல்லையும் வந்து மக்களோட சனத்தொகையை வந்து கணக்கீடு செய்யறது, பொருளாதார மேன்மையை வந்து கணக்கீடு செய்யறது எல்லாமே வந்து இந்த பிக் டேட்டாஸ்ல இந்த ஃபீல்டுல வரும். கிளியரா? கிளியர் எல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்ப்போம். ஸோ பிக் டேட்டாஸ்ல வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அட்வான்டேஜ் எடுக்க பார்த்தேன்னு சொன்னா சிறந்த முடிவுகள் எடுக்கலாம். அதாவது பெர்ஃபெக்டான ஆன்சர்ஸ் எடுக்கலாம். அண்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குங்கிற கணிப்பும் எடுக்கலாம். அண்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பிஸ்னஸ்ல நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். அண்ட் செலவு குறையும். அண்ட் சேவையோட தரம் வந்து கூடும். ஓகே, அட்வான்டேஜஸ் எல்லாருக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட்ஸ் கிளியர் பண்ணணுமா? ஓகே. செட்ல வந்து ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க வந்து ஜிபிஎஸ் சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுல ஃபுல் ஃபார்ம் வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஆடியோ கேக்குதா எல்லாருக்கும்? ஆடியோ கேக்குதா இன்ஷிரா? What teacher? ஜிபிஎஸ் சொன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அது அப்படி என்னன்னு சொன்னா வந்து ஒரு சேட்டலைட் யூஸ் பண்ணி நம்ம எங்க இருக்கோங்கிற விபிஎக்ஸ் கனெக்ஷன் மூலமா வந்து லொகேஷனை ட்ரேஸ் பண்றது தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம் ஜிபிஎஸ். ஓகே. Okay, teacher. இது வந்து மோஸ்ட்லி சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்றது.
ஓகே. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பிக் டேட்டாஸ்ல வந்து நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஒரு பர்சனல் வந்து பிரைவசியை வந்து மீறுற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்ஸ்அப்பை வந்து நம்ம ஒரு அவங்களோட சர்வர் அவங்களோட டீம் வந்து ஒப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கிரைம் நடக்காமக்குள்ள ஓகே. அது மூலமா வந்து பல விஷயங்களை தடுப்பாங்க. கிரைம் நடக்காம தடுப்பாங்க. அடுத்தது வந்து தேவையில்லாத டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பட் வாட்ஸ்அப்பை வந்து இன்னொரு நாள் செக் பண்ணிட்டு இருக்கவங்களை பார்க்கறது வந்து ஒரு பர்சன்ட வந்து ஒரு பிரைவசியை மீறுற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு தரவுகள வந்து பாதுகாப்பு இல்லாம போகும். அண்ட் அதிக செலவும் இருக்கும். எல்லார வாட்ஸ்அப் செக்ஸும் வந்து ஒரு ஒப்சர்வேஷன்ல இருக்கக்குள்ள வந்து பெரிய அளவிலான செலவு வந்து வரும். அண்ட் அது மாதிரி வந்து ஒரு ஹியூமன் பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து தேவைப்படும். அண்ட் அடுத்தது வந்து அந்த வாட்ஸ்அப் செட்டுகளை வந்து நம்ம ஒப்சர்வ் பண்றது மூலமா வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு லீட் பண்ணக்கூடிய ஒரு டிசிஷனும் வரலாம். இப்போ கிளியரா எல்லாருக்கும் பிக் டேட்டாஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்? கிளியர்னு சொன்னா செட்ல போடுங்க பாப்போம். கிளியரா? ஓகே. சோ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து தரவு என்ன அதுல எல்லாமே பார்த்திருக்கு. சோ அடுத்தது பார்க்க போறது தகவல். சோ தகவல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சோ நமக்கு தெரியும் ஒரு ஐசிடில வந்து தரவு தான் வந்து இம்பார்ட்டன்ட். பட் தகவலுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து தரவு. சோ தரவு செயலாக்கப்பட்ட பின் அர்த்தமுள்ள வடிவில் கிடைக்கும் முடிவே தகவல் எனப்படும். சரி, தகவலா? சோ தரவு இல்லாம தகவல் எடுக்க முடியாது. பட் தகவல் இல்லாம தரவு எடுக்க. சோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். சோ தரவுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ 35 40 45 எல்லாமே வந்து ஒரு டேட்டா. பட் இத கூட்டி மூணால பிரிச்சு ஆன்சர் வந்து இன்ஃபர்மேஷன். ப்ரோசஸ் பண்ணி பார ஆன்சர் வந்து இன்ஃபர்மேஷன் கன்சிடர் பண்ணப்படும். கிளியர் எல்லாருக்கும்? சோ இப்போ பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். ஹலோ, ஸ்டார்ட் பண்ணுமா இந்த செஷன்? டேட்டாக்கு இன்ஃபர்மேஷனுக்குள்ள டிஃபரன்ஷியேஷன். ஹலோ.
ஹலோ. டீச்சர் கேக்குது டீச்சர். ஓ, கேக்குதா? ஆடியோ கேக்குதா எல்லாருக்கும்? எஸ் டீச்சர். எஸ் டீச்சர். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் டேட்டா இன்ஃபர்மேஷனுக்குள்ள ஸோ நம்ம டேட்டா சொன்னா டேட்டா சொன்னா வந்து அன்ஆர்கனைஸ்ட் வந்து அதை வந்து ப்ரொசஸ் பண்ண வந்து ஒரு டிசிஷன் எடுக்க. பட் இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் சொன்னா முறை வழியாக்கி ஒழுங்கமைத்து பயனுள்ள வகையில் தீர்மானம் எடுக்கக்கூடிய வகையில் மாற்றினார் அது தகவல். சோ ஒழுங்கமைக்க முறை இருந்துச்சுன்னு சொன்னா அது தரவுன்னு சொல்லுவோம். வழியாக்கி ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்க இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து தகவல் சொல்லுவோம். சோ இது ரெண்டு யூஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா சொன்னா வந்து ஒழுங்கமைக்கும் வரைக்கும் பயனற்ற ஒழுங்கமைக்கும் அதாவது வரைக்கும் யூஸ்லெஸ்ஸா இருக்கு. பட் சொன்னா ஸோ இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எவரேஜ் மார்க்ஸ். ஸோ எவரேஜ் மார்க்ஸ் இருக்கலாம் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அதாவது எத்தனை ஆள் நிலை கன்சிடர் பண்றதா இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா கன்சிடர் பண்ணுவோம். கிளியரா எல்லாருக்கும்? ஆ டீச்சர். டீச்சர். ஓகேவா? ஓகே டீச்சர். இந்த டிஃபரன்ஷியேஷன்லாம் கிளியரா எல்லாருக்கும்? டீச்சர். சோ அடுத்தது பார்க்க போறது ஏ லெவல்ல இருக்கிற நியூவா எட் பண்ண ஒரு தகவலின் தங்க விதிகள் என்று சொல்லுவோம். தகவல் தங்க விதிகள் என்று சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் அது பின்வரும் பண்புகளை கொண்டிருக்கணும். என்னென்ன பண்பு அப்படின்னு சொன்னா அது வந்து துல்லியமா இருக்கு, நம்பகத்தன்மையா இருக்கு, தகுந்த நேரம் இதுக்கு வரணும். அது அடுத்தது தொடர்பு தன்மையா இருக்கணும், முழுமையா இருக்கணும், எளிமையா புரியக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதாவது கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு டேட்டா நம்ம ஸ்டார்ட்ல எடுக்கிற டைமுக்கு இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் போக போக குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரேட் 11ல 12ல வந்து ஐசிடில ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கிறீங்க. அந்த மார்க்ஸ் வந்து போக போக அதுல யூஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எடுத்தீங்க, செகண்ட் டேர்ம்ல 60 எடுக்கிறீங்க, தேர்ட் டேர்ம்ல வந்து ஒரு அதோட குறையோ கூடியோ எடுக்கிறீங்க. பட் இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது என்ன? லாஸ்ட் அடுத்த மார்க்ஸுக்கு ப்ரீவியஸ் மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். அதனால ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எடுத்த மார்க்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஒரு டேட்டா வந்து ஸ்டார்டிங்ல இருந்த வேல்யூ வந்து போக 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 குறைஞ்சிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கான்செப்ட். ஸோ இதை இன்னுமே வந்து டீப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொன்னா அதுல தரவு ஸ்டார்டிங்ல இருக்கிறத விட போக போக அதுல வெளியூ வந்து குறைஞ்சிட்டே போறது வந்து இதுல பேசிக்கான ஒரு ஐடியா. ஸோ அது மாதிரி தான் ஒரு சிஸ்டம், அதாவது தொகுதி. தொகுதி என்னன்னு சொன்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுதான் ஒரு உள்ளீடு வெளியீடு வாரேன்னு சொன்னா இடையில வந்து செயலாக்க ப்ராசஸிங் நடக்கும். ஸோ இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட் அதாவது டேட்டா ப்ராசஸ் பண்ணதான் வந்து ஒரு தொகுதி என்று சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
மாணவர் 9 பாடங்களில் பெற்ற புள்ளிகளை தரவாக கொண்டு சராசரியை கணக்கிடும் போது கிடைக்கிற ஒரு மதிப்பு தான், அதாவது டோட்டல் மார்க்ஸ் எவரேஜ் தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்லுவோம். ஸோ இவ்வளவு செய்கிறது ஒரு சிஸ்டம்னு சொல்லுவோம். கிளியரா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் கிளியரா? Clear, teacher. ஸோ இது வந்து exercise. இத வந்து எல்லாருமே வந்து செய்து பாருங்க. ஸோ இதை Okay, நான் வந்து teacher. பாருங்க, டைம் அதுல எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. மாணவன் மாணவன் ஒருவனின் உடல் வெப்பநிலை. இது வந்து தரவா தகவலா? எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் டெம்பரேச்சர். தரவு தரவா தகவலா? தரவு ஸோ செகண்ட் ஒன், நாள்தோறும் வெப்பநிலை, காற்றின் வேகம், மழை அளவு போன்றவை தகவல் கரெக்ட். ஸோ நாள்தோறும் வெப்பநிலைக்குள்ள எல்லாத்துலயும் டோட்டல், காற்று வேகம், மழையோட அளவு இதெல்லாமே வந்து தகவல். ஸோ அது மாதிரி மூணாவது சொல்லுங்க பாப்போம். பாடசாலை ஒன்றில் சாதாரண தர பரீட்சை எழுதியவர்களில் 90% சித்தி என்பது தரவா தகவலா? சொல்லுங்க பாப்போம். 90% பாஸ் பண்ணிருக்காங்கிறது தரவா தகவலா? தரவு 90%. 90%. பெர்சன்டேஜ் என்ன? எல்லார மார்க்ஸையும் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. கலெக்ட் பண்ணதுக்கு பிறகுதான் ஒரு சராசரியை கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அப்ப என்னவா இருக்கு? தகவல். அடுத்தது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட மாணவனின் பெயர், வயது போன்ற தகவல் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவர்கள். தரவு கரெக்ட். சோ அதே மாதிரி பாருங்க, ஓஎல் பரீட்சை பெறுபவர்களில் ABCSW போன்ற தரங்கள் வழங்கப்படுகின்றன. இது தரவா தகவலா? தரவு. நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். எத்தனை A எத்தனை B அப்படி எடுத்தாருது தரவா தகவலா? தகவல் பெறுபவர்கள். கரெக்ட். தகவல். இது ஒரு சாம்பிளா தான் உங்களுக்கு இது ஒரு சாம்பிளா தந்திருக்கேன். எக்ஸசைசஸ் செய்வோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் எப்படி? ஓகேவா? ஓகே டீச்சர். ஹலோ. சோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து இதுல அட்டாச் பண்ணி இருக்கேன். சோ இத ஒரு பார்க்கணும். சோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கவங்க கேளுங்க. ஓகே இது டீச்சர். வந்து உங்களோட 12th இருக்கிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஐசிடி. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா செட்லயும் போடலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா வாட்ஸ்அப் குரூப்லயும் கேளுங்க. ஸோ இதோட கிளாஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே டீச்சர், ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ.